நாம் தேவ செய்திக்காக கடந்து போகிறோம். எல்லா தேவடைய புலஞ்சவசனம் இருக்கும்படியாக அன்போடு கற்றுள்ளே தேவடைய நாம மைமைப்படுவதாக. கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு நல்லாக இருந்தார், நமக்கு அடைக்கலம் கொடுத்து நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார். இந்த காலை வேளையிலேயே தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார். அவருடைய நாமம் மைமைப்படுவதாக. படிக்கலாம். சங்கீதம் 32 சங்கீதம் 7வது வசனம். 32 சங்கீதம் 7வது வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. நம்முடைய கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது பாடி தேவனை துதித்த ஒரு சங்கீதம் 32 சங்கீதம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதக்காரன் பாடி தேவனை துதிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் தாவீதுக்கு மறைவிடமாக இருந்து பாதுகாத்து விடுவித்தபடியினாலேயே இரட்சணிய பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவன் இருந்த இடங்களிலேயே ஆண்டவர் அவருக்கு கிருபை கொடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் வனாந்தரத்தில் இருந்த நாட்கள் உண்டு, குகைகளிலே இருந்த நாட்கள் உண்டு, காடுகள் ஓடி ஒளித்த நாட்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்கள் எல்லாம் அவன் பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் தாவீதுக்கு மறைவிடமாக இருந்து பாதுகாத்து இக்கட்டுக்கு விலக்கி காத்த ஆண்டவரை பிரைஸ் தி லார்ட் இனிமையாக இரட்சணிய பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கும்படியாக பிரைஸ் தி லார்ட் தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலேயே நாம் எதிர்பாராத நேரங்களிலேயே பல இக்கட்டுகள், பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல துயரங்கள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், கண்ணீர் வடிக்கொண்ட சூழ்நிலைகள் தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரலாம். ஆனால் தாவீதைக்கு மறைவிடமாக இருந்து விடுவித்த ஆண்டவர் நமக்கும் அவர் மறைவிடம் கொடுத்து விடுவிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். கரங்களை தேவனை துதிப்போம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நேராக, நம்முடைய குடும்பத்துக்கு நேராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக, நாம் செய்கின்ற வேலை இடங்களிலேயே, வேலை செய்ய இடங்களிலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா விதமான இக்கட்டுகளில் நின்றும் விலக்கி பாதுகாக்கின்ற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் பொல்லாத மனிதருடைய கொடுமைகள், தீமைகள், துரோகங்கள், வஞ்சனைகள் நம்மை நெருக்கிற வேளையிலேயே நாம் அவைகளை சிந்தித்து பாரப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையிலேயே நம்மை அணைக்கின்ற ஒரு கரம் உண்டு, நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற வேத வசனங்கள் உண்டு, நம்மை தைரியப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வருகின்ற பல துன்பங்கள், வேதனைகள் வருகின்ற வேளையில் நம் மனதை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடும். அந்த நேரங்களிலேயே நாம் மிகவும் சோர்வடைந்தவர்களாக, பலனற்றவர்களாக, கவலை நிறைந்தவர்களாக, பாரம் நிறைந்தவர்களாக,
வேதனைகள் நிறைந்தவர்களாக காணப்படுவோம். அந்த நேரங்களில் நம்மை அணைக்கின்ற ஒரு கரம் உண்டு. நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரம் உண்டு. நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உண்டு. நமக்கு பலன் கொடுக்கின்ற வல்லமையின் தேவன் நமக்கு உண்டு. கரங்களில் வைத்து தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்று. நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஆண்டவர் என் குடும்பத்துக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு மறைவிடமாய் இருக்கிறார். எனக்கு நேராக வருகின்ற இக்கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, துன்பத்திலிருந்து விடுவிக்க நான் ஆராதிக்கின்ற என் தேவன் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார் என்று தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்காக அரும் பெரும் காரியங்களை செய்த எலியா தீர்க்கதரிசி கூட ஒரு தடவை மிகவும் சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சூரச் செடியின் கீழ் பிரைஸ் தி லார்ட் நிழலிலே படுத்திருக்கிறார். போதும் ஆண்டவரே. காரணம், அவனுக்கு எதிராக பேசப்பட்ட பேச்சின் மூலமாக அந்த வார்த்தைகளை கேட்டு போதும் ஆண்டவரே என்று சோர்வடைந்து சூரச் செடியின் கீழ் படுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காக்கும் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிழல் என்பது மரங்களின் நிழலை போன்றது அல்ல. கர்த்தருடைய நிழல் என்பது நண்பர்களின் நிழலை போன்றது அல்ல. கர்த்தருடைய நிழல் என்பது உற்றார் உறவினர்களின் நிழலை போன்றது அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிழல் என்பது மேன்மையான இளைப்பாறுதலை, இன்பத்தை கொடுக்கக்கூடிய நிழல்தான் கர்த்தருடைய நிழல். ஹல்லேலூயா சொல்வோம். மரங்களில் நிழல் மாறி போகலாம், நாம் நம்மளுடைய நிழல் மாறி போகலாம், உறவினர்கள் நிழல் மாறி போகலாம். ஆனால் கர்த்தருடைய நிழல் என்பது மேன்மையான இளைப்பாறுதலை, ஒரு தணலை கொடுக்கின்ற நிழல்தான் கர்த்தருடைய நிழல். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 91ஆம் சங்கீதம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆமென். உன்னதமானவருடைய மறைவின் கீழ், அவருடைய நிழலின் கீழ் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் நிழலில் இளைப்பாறுதலை அனுபவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். நீரன் கோட்டை, நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆமென். அப்படி சொல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளை, அனுதினமும் ஆண்டுடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தில் நாம் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய நிழலின் கீழ் மறைவிடத்தில் நாம் தங்கியிருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். அவருடைய கற்பனையின்படி நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் உன்னதமான ஒரு மறைவில் சர்வருடைய நிழலில் தங்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்படி தங்கி இளைப்பாறுகின்ற தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியும், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் கர்த்தருடைய அன்பை, அவர் தருகின்ற பாதுகாப்பையும் 4 விதங்களில் நாம் பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளாக வந்து
யாரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. காரணம், நாம் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கிறபடியினாலேயே எந்த சத்துருவும் வந்து நமக்கு தீங்கு செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கோட்டைக்குள் வந்து யாரும் நம்மை சிறைபிடிக்க முடியாது. அவருடைய கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கிறபடியினாலேயே, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியினாலேயே யாரும் அந்த கோட்டையை தாண்டி வந்து நம்மை சிறைபிடிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனையும் அவன் சேனையையும் கர்த்தர் செங்கடலிலேயே மூழ்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலத்தை, பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தினார். அந்த தேவனை தான் நாம் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு கோட்டையாக நம் அருமை ஆண்டவர் இருக்கிறார். ஆதலால் எந்த சத்துருவும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது, நம்மை கீழ்ப்படுத்த முடியாது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறபடியினாலேயே, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக கோட்டையாக இருக்கிறபடியினாலேயே, அவருடைய மறைவின் கீழ் நாம் இருக்கிறபடியினாலேயே, ஆண்டவர் நம்மை மறைத்து பாதுகாக்கிறபடியினாலேயே, பிரைஸ் தி லார்ட், எந்த சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹாலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று. இந்த பகுதி நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அது பொருத்தமானது. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நாம் நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றுகிற வேளையிலேயே, நம்மை நிந்திக்கிற வேளையிலேயே, நம்மை அவமானப்படுத்துகிற வேளையிலேயே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கின்ற மறைவிடமான ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஏசாயா 54:17 படிக்கிற வேளையிலேயே, ஏசாயா 54 அதிகாரம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக சத்துருவானவன் இல்லை என்றால், நாம் நேசித்தவர்கள், நான் அன்பு கூர்ந்தவர்கள், நம்ம இனஜன பந்துக்கள், நாம் வேலை செய்ய இடத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை நமக்கு எதிராக வருகிற வேளையிலேயே, நமக்கு விரோதமாக பல ஆயுதங்களை அவர்கள் எய்து விடுகிற வேளையிலேயே, நம்முடைய வேலைக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய படிப்புக்கு விரோதமாக, ஆவிக்கிற வாழ்க்கைக்கு விரோத சத்துருவன் கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய், யாருக்கு விரோதமாய்? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனை ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உன் வேலைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். இன்று உனக்கு விரோதமாக பலரும் பல ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உன் வேலைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதத்தையும் முறியடிக்கின்ற தேவன், வாய்க்காதே போகின்ற தேவன், நாம் ஆராதிக்கின்ற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 91:14 படிக்கிற வேளையிலேயே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால். அல்லேலூயா சொல்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். நாம் ஆண்டவரை துதிப்பது,
ஆண்டவரை ஆராதிப்பது, தேவனுக்காக நேரத்தை கொடுப்பது ஒன்றும் வீணல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் இன்றையல்ல நாளைக்கு கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால், நம்முடைய வாஞ்சைகளை அறிந்து கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும், துன்பத்திலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், நோயிலிருந்தும், கவலையிலிருந்தும், பாரத்திலிருந்தும் விடுவிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா சொல்வோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னை விடுவிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து. அவர் வாக்கு மாறாதவர். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற, இயேசு கிறிஸ்து அறிந்து அவரை பின்பற்றுகின்ற தேவனுடைய பிள்ளைகள் யாரும் தாழ்ந்து போன சரித்திரம் இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்வோம். வேதத்தில் எங்கும் அது சொல்லப்படவில்லை. ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து, குப்பையில் இருந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்தி அழகுபடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லையே, பாரத்தோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாமையிலிருந்து சர்வத்தை படைத்த தேவன் நம்முடைய தேவன். அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புலியிலிருந்தும் எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்த நம்முடைய தேவன். உன் நிலைமையை பார்த்தல்ல தேவனை ஆசீர்வதிப்பது, உன் அழகை பார்த்தல்ல தேவனை ஆசீர்வதிப்பது, உன் அந்தத்தை பார்த்தல்ல தேவனை ஆசீர்வதிப்பது, உன் படிப்பை பார்த்தல்ல தேவனை ஆசீர்வதிப்பது, உடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தல்ல தேவனை ஆசீர்வதிப்பது. அவருடைய கைக்குள்ளாக நீ அடங்கி இருக்கிற வேளையிலேயே ஏற்ற காலத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்த தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். ஒன்றுமில்லையே, எனக்கு ஒன்றுமில்லையே, வரும் நாட்களில் நிலைமை என்ன ஆகும், பிள்ளைகளது நிலை என்னாகும் என்று பாரத்தோடு, கவலையோடு, வேதனோடு இருக்கின்ற, கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கின்ற, ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைத்து பாதுகாக்கின்ற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது தேவனிடத்தில் வாஞ்சையிருந்தபடியால் தேவன் தாவீதை உயர்த்தினார். பாருங்கள், அவன் ஒரு நாள் வனாந்தரத்திலேயே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தனிமையாக, அவரிடத்தில் பேசுவதற்கு கூட யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலிருந்த தாவீது அவன் இருந்த இடத்திலேயே ஆண்டவரை பாடி ஆராதித்தபடியினால், ஆண்டவரை பாடி துதித்தபடியினால் ராஜாவாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா சொல்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரையே அடைக்கலமாக கொண்டிருந்தான். அவனுக்கு நேராக அநேகர் கடந்து வந்தார்கள். அநேக யுத்தங்களை அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட அந்த நேரங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை கேட்டு மாத்திரமே அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டான், வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உலகனுக்கு காட்டுவேன். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடக்கின்ற, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். அவர் நமக்கு மடைபுறமாக இருக்கிறார். ஆபத்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 46:1 படிக்கிற வேளையிலேயே தேவன் நமக்கு அடைக்கலமும் கோட்டையும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான
துணையுமானவர் என்று தேவனுடைய வசனம் சொல்லு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனை ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவர் எனக்கு கோட்டையாய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம், நமக்கு பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். பல ஆபத்துக்கள் நமக்கு நேராக கடந்து வந்ததுண்டு. நொடி பொழுதிலேயே ஆண்டவர் நம்மை யாரோ தூக்கி விட்டது போல, யாரோ பிடித்து மாற்றது போல பாதுகாக்கின்றார். பிரைசலா, அனுகூலமான துணையாக அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்முடைய தேவன். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக, பலனாக, ஆபத்து நேரங்களில் அனுகூலமாக துணையாக இருந்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் கடந்து வந்தது. மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று நமக்கு சொல்ல முடியாது. பிரைசல். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலேயே கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட என்று விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை தேவன் நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனை நம்பி பின்பற்றின, சேவித்த, ஆராதித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எபிரேயர் 33:3 படிக்கிற வேளையிலேயே என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறிய மாட்டாய். உன்னை கெட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் இருக்கலாம், நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. மனுஷனை நோக்கி அல்ல, அதிகாரியை நோக்கி அல்ல. வசனத்தின் வழியாக. வசனம்தான் நமக்கு ஜீவன், வசனம்தான் நமக்கு பலன், வசனம்தான் நமக்கு சத்தியம், வசனம்தான் நம்மை பாதுகாக்கும், வசனம்தான் நம்மை வழிநடத்தும். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது, எப்பொழுது? நாம் கூப்பிடுற வேளையிலேயே வசனம் என்னை நோக்கி கூப்பிடு. அநேகர் சொல்லுவார்கள், தெரியாதா? தெரியும். பார்க்காமல் இருக்கிறார், பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். பிரைசலா. உத்தரவு கொடுப்பேன். பல காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தை அநேக மாதங்களாக, வருஷங்களாக ஜெபித்துக் கொண்ட அன்பான தேவனுடைய பிள்ளையின் நாட்கள் ஆண்டவருக்கு பதில் கொடுக்க போதுமான தேவன், உத்தரவு கொடுக்கிற தேவன். நீ அநேக மாசங்களாக, வருஷங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கின்ற, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கின்ற, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற, கவலையோடு பாரத்தோடு அனுதினமும் பிரைசலா நாட்களை கடத்தி கொண்ட சகோதரனே, சகோதரியே, நாட்களை ஆண்டவருக்கு பதில் கொடுக்க போதுமான தேவன். ஹல்லேலூயா. அவர் பதில் கொடுக்கிற தேவன். உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது. ஆமென். நீ அறியாதது. பிரைசலா, பிரைசலா. நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய சிறிய காரியங்கள் அல்ல. நீ வாஞ்சிப்பதை விட, நீ நினைப்பதை விட, நீ விரும்புவதை விட பெரிய காரியம். எப்படிப்பட்ட காரியம்? பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகின்றது. ஜெபந்தான் நமக்கு விடுதலை கொடுக்கின்றது. பிரைசலா. நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரு நாள் இயேசு சீசர்களை கூட்டிக் கொண்டு ஜெபிக்க போனார்.
பிரைசலா. இயேசு மூங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இந்த வேர்வை, இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். சீசர்களோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மத்தேயு 26 அதிகாரம் 40, 41 ஆகிய வசனங்களை படிக்கிற வேளையிலேயே மத்தேயு 20 பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். போதும் போதும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த சொன்ன வார்த்தைகள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஒரு நாள் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு நாம் நேரத்தை செலவிட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள் அநேகம் உண்டு. சாத்தான் கொண்டு வர பிரச்சனைகள் அநேகம் உண்டு. நமக்கு அநேக இக்கட்டுகள் அநேக நேரங்களில் கடந்து வருவதுண்டு. அதை எல்லாவற்றும் நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் உண்டு. அதுதான் ஜெப ஆயுதம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். சீசர்களோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் குறைந்தபட்சத்திலேயே ஒரு நாள் 1 மணி நேரமாவது ஆண்டவரிடத்தில் நேரத்தை செலவிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். காரணம், பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்திலேயே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஜெபத்தை விடக்கூடாது. மாம்சமோ பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. நமக்கு பலன் இல்லை என்றால், ஜெபிக்கிற நேரத்திலேயே சோர்வு வருவது என்றால், தூக்கம் வருவது என்றால், ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை பலப்படுத்த வேண்டுமே, ஆவியினால் சத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற வேளையிலேயே ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். ஜெபிக்கொண்டு கிருபையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சத்துருவானவன் மத்தியிலே சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டருகிற வேளையிலேயே, குடும்பத்தில் வேலை செய்ய இடங்களிலேயே சத்துரு பிரச்சனைகளை கொண்டருகிற வேளை, அந்த பிரச்சனை என்று ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, சோலிலிருந்து தப்பிக்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய வேலைக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் பாதுகாக்கப்பட, ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பலவீனம், மாம்சம், பிரைஸ் தி லார்ட், ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல வேலை இருக்கிறது என்று சொல்லி வேலைக்காக ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. மேனேஜர் நமக்கு தெரிந்தவர் தான் என்று சொல்லி, வேலை பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், தப்பான முறையில் செல்ல மாட்டார்கள் என்று ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். பலே ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், உலகத்தில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்றால், தேவனுடைய மறைவிடத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்றால்,
ஆண்டவரை மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லவே இல்லை. நம் குடும்பத்திற்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். சத்ருவாரன் கிரியை செய்கின்ற முதல் இடம் குடும்பம். ஆமென். குடும்பம் பாதுகாப்பாக, குடும்பம் சந்தோஷமாக, சமானமாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்திற்காக அன்றிரவும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் குடும்பத்தை வேலடைத்து பாதுகாக்கும்படியாக, இரத்த கோட்டைக்குள் பாதுகாக்கும்படியாக, அடைக்கலத்துக்குள்ளாக பாதுகாக்கும்படியாக, ஆண்டவருடைய குடும்பத்துக்கு மறைவிடமாக இருக்கும்படியாக குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும், திருமணமான பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். எங்கிருந்தாலும், தூரதேசத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்கப்படுற பிள்ளைகள் நம்முடைய பொறுப்பில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கும்படியாக, பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக, டியூட்டி போகும் வரும்போதும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக, வேலை செய்ய இடத்திலே பிள்ளைகள் பாதுகாக்கும்படியாக, சத்ருவன் கண்களிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாக, தேவன் மறைவிடம் கொடுத்து பாதுகாக்கும்படியாக பிள்ளைகளுக்காக அனுதினமும் பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. நமக்கு தெரியாது, இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக நன்மைகள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அநேக விடுதல்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம கண்களுக்கு ஒருவேளை அது மறைக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியும். ஆனால் பிரைஸா நாம் ஜெபிக்கின்ற யாரிடத்தில்? சர்வத்தை படைத்த சர்வவல்லமையுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்புக்காக, அடைக்கலத்துக்காக, தேவைகளுக்காக. நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனம், உன் கண்ணீரை என் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன் என்று. நம்முடைய கண்ணீருக்கு பதிலுண்டு, சோர்ந்து போக வேண்டாம். அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, பதில் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். தக்க சமயத்தில் நல்ல காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம் வேலைக்காக ஜெபிக்க வேண்டும். அது சிறிய வேலையாக இருந்தாலும், பெரிய வேலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும், நம்முடைய வேலை நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு வருமானம் கொடுக்கின்ற வேலை. பிரைஸ் வேலை செய்ய பலமும் சக்தியும் கொடுக்கும்படியாக, அதிகாரின் கண்கள் தயடைக்கும்படியாக, வேலை பாதுகாப்பாக இருக்கும்படியாக, வேலைக்காக பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் வேலை செய்யவில்லையே என்று யாரும் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை கணவர் வேலை செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சகோதரிமார்கள் கணவருடைய வேலைக்காக ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒருவேளை சகோதரிமார்கள் வேலை செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். கணவர்கள் சகோதரி வேலைக்காக ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். காரணம், அந்த வேலை செய்வதனாலேயே நம் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த வருமானத்தினாலேயே நம் குடும்பம், பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். பிரைஸ். அதற்காக அந்த வேலை பாதுகாப்பாக இருக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலை, பெரிய வேலை இருந்தாலும் சிறிய வேலை இருந்தாலும், அந்த வேலையின் மூலமாக நாம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பம் பிரைஸா பிழைக்கிறது என்ற உணர்வோடு பிரைஸ் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய வேலைக்காக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வேலைக்காக மாத்திரமல்ல, குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அழிந்த ஒரு ஆத்மாவுக்காக இப்படி ஜெபம் என்பது பிரைஸ் தி லார்ட் பல விதத்திலும் நாம் ஜெபிக்கிற வேளையிலேயே ஆண்டவர் நம்மத்திலேயே பெரும் காரியங்களை செய்ய போதுமான தேவன். அல்லேலூயா சொல்வோம். வேதத்தில் படிக்கிற வேளையிலேயே ஜெபத்தின் மூலமாக மரணம் அறிவிக்கப்பட்ட பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, எசேக்கியா ராஜாவை 15 வருஷங்கள் நீட்டி கொடுத்த ஆண்டவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். ஜெபத்தின் மூலமாக சூரியன் சந்திரன் நின்றது. ஜெபத்தின் மூலமாக மழை பெய்யாமல் போனது. ஜெபத்தின் மூலமாக மழை பெய்தது. ஜெபத்தின் மூலமாக வானத்தில் அக்கினி இறக்கப்பட்டது. ஜெபந்தான் அன்பான தேவனுடைய பிள்ளையே. ஜெபிக்க வேண்டும்.
சோர்ந்து போகக்கூடாது. 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஜெபித்து விடுதல் இல்லை. அது கிடைக்கின்ற நாள் வரையிலும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் சர்வத்தை படைத்த தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்முடைய தேவனை சந்திக்கிற தேவன். நாம் ஜெபிக்க வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையால் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை வேலடைத்து பாதுகாக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, இக்கட்டு நம்மை பாதுகாக்கும்படியாக நாம் எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோவான் 8:36 படிக்கிற வேளை, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையார்கள். ஆண்டவர் விடுதலை கொடுக்கவில்லை என்றால் ஒரு விடுதலையும் நாம் அனுபவிக்க முடியாது. நமக்கு இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளை. நமக்கு விடுதலை கொடுப்பது ஆண்டவர், நமக்கு உதவி செய்வது ஆண்டவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறது ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவர். அவர் எல்லாமே ஒன்றுமில்லை. நம்முடைய பலமோ, நம்முடைய முயற்சியோ, நம்முடைய அனுபவமோ ஒன்றுமில்லை. பேதுரு மீன் பிடிப்பதில் அனுபவம் உள்ளவன். கடலில் எந்த இடத்தில் வலை போட்டால் மீன் கிடைக்கும் என்று தெரியும். ஒரு நாள் தனிமையாக போய் அவன் அனுபவத்தின் மூலமாக, அவனுடைய முயற்சியின் மூலமாக, அவனுடைய பலத்தின் மூலமாக மீன்கடி பிடிக்கலாம் என்று வலை கொண்டு போனான். வலை வீசினான். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டான். ஒரு சிறு மீன் போலும் பிடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் நம்மால் ஒன்று செய்ய முடியாது அன்பான தேவனுடைய பிள்ளையே. நாம் வேலை செய்வது, நாம் வாகனங்களை ஓட்டுவது, நமக்கு தேவன் கொடுத்த பலன், சக்தி, ஞானம், அறிவு எல்லாம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது நம்முடைய முயற்சியோ, நம்முடைய பலனோ, நம்முடைய சக்தியோ, நம்முடைய அனுபவமோ, நம்முடைய திறமை ஒன்றும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் மறைவிடமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வேலடைத்து பாதுகாக்கின்ற தேவன். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வேலடைத்து பாதுகாக்கின்ற தேவன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வேலடைத்து பாதுகாக்கின்ற தேவன். யோபு பக்தன் யோனாவா சொல்லுகிறார். யோபு 1:10 படிக்கிற வேளையிலேயே சாத்தான் தேவனிடத்தில் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலடைக்கவில்லையோ. சாத்தான் தேவனிடத்தில் சொல்லுகின்ற வார்த்தை. யோபை மாத்திரமல்ல, யோடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, யோடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலடைத்து பாதுகாத்தார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் வேலடைத்து பாதுகாக்கிற தேவன். இந்த ரகசியம் அநேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலடைத்து பாதுகாக்கின்ற தேவன். அந்த வேலிக்குள்ளாக சத்ருவன் கடந்து வந்து எந்த பிரச்சனையும் செய்ய முடியாத அன்பான தேவனுடைய பிள்ளையே. தேவன் அனுமதித்தால் மாத்திரமே யோபை சாத்தான் சோதிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வேலடைத்து பாதுகாக்கின்ற தேவன். தேவன் நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வருடம் ஆரம்ப நாட்கள் இந்நாள் வரையிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளையும் சபையாக பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது, நமக்கு வேலியாக இருக்கிறது, நமக்கு கோட்டையாக இருக்கிறது, நமக்கு மறைவிடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தாருக்கு பாதுகாப்பு இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளையே. வானத்தின் கீழ் திறந்து விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. இயேசு நம்மை வேலடைத்து பாதுகாக்கின்றார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். அவர் நமக்கு கோட்டையாக இருக்கின்றார். பிரைஸ், அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலேயே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை
அவர் வேல் அடைத்து பாதுகாக்கின்றார். நாம் அவருடைய சொந்தமானவர்கள், அவருடைய சொந்த பிரைஸ் இரத்தத்தினாலேயே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமா யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம், நம்முடைய இயேசுவுக்கு சொந்தம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு கொஞ்சம் ஆயுசு நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. பிரைசலா, பெரிய வீடு இருந்தாலும், கார் இருந்தாலும், பெரிய வேலை இருந்தாலும் நமக்கு சொந்தம் கொண்டாட ஒன்றுமில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும் ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் வேலை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கப்பட்டது. பிரைசலா, இது எனக்கு நித்திய காலம் அனுபவிப்பேன் என்று யாரும் உரிமை பாராட்ட முடியாது. நமக்கு சொந்தம் அல்ல. அலையில சொல்வோம், கொஞ்ச நாள் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19-20 படிக்கிற வேளை 1 கொரிந்தியர் 6:19-20, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அடுத்த வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நம்முடைய அப்பாவா இயேசு கிறிஸ்து இரத்தம் கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி கல்வாரி சிலுவையிலேயே இரத்தத்தின் மூலமாக பாவத்து அடிமத்தில் வாழ்ந்து நம்மை அவர் வீண்டெடுத்திருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீ உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்களிலேயே நாம் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலேயே தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனையின்படி தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளை ஆண்டு ஒருபோதும் கைவிட மாட்டார். கடைசி ஒரு வசனம் படிக்கல. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 49, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை எவ்வளவு அழகான வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கின்ற தேவன். அவர் நம்ம அடைக்கலம் கொடுக்கின்ற தேவன். அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிற தேவன். நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபைக்கு, நாம் வேலை இடத்திலேயே வழி யாத்திரை பண்ண இடங்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலேயே நாம் கேட்ட வசனத்தின்படியாக ஆண்டவர் நமக்கு மறைவிடமாயிருந்து, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. நாட்களிலேயே நமக்கு மறைவிடம் கொடுத்து பாதுகாக்கின்ற ஆண்டவருக்கு பாடல்களை பாடி நாம் இருக்க இடங்களிலேயே தேவனை மகிமைப்படுத்த, பிரைஸ் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நாம் கேட்ட வசனப்படி ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் தோனி சோத்தரிப்போம், எல்லாம் தோனி துதிப்போம். எல்லா தீங்குக்கும் நம்மை விலைக்கு பாதுகாக்கின்ற தேவன், நம்முடைய ஆத்துமாவை காக்கின்ற தேவன், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற தேவன், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற தேவன், நம்முடைய சபையை பாதுகாக்கின்ற தேவன், நம்முடைய தேசத்தை பாதுகாக்கின்ற தேவன், நம்முடைய வேலையை பாதுகாக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கின்றார். அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கின்றார். நம்மை தாழ்த்துவந்த காலை நாம் கேட்ட வசனத்தின்படியாக நாம் பலப்படும்பட சத்து பெறும்படியாக தேவடத்தின் மேன்மேல் கிருபையை அனுபவிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிற வேளையிலே சௌரி ஜெப சுருக்கமாக சத்தம் உயர்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நல்ல ஓய்வு நாளிலே கர்த்தாவே நாங்கள் எசப்பா ஸ்தோத்திரம் ஒரு சில பிள்ளைகளாய் கடந்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மறைவிடமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் சொல்லலாம், நான் கூட இருக்கேன், உன் மறைவிடமாக இருக்கேன். ஆனால் அந்த மனுஷனால் அந்த ஆபத்து நேரங்களில் இருக்க முடியாது. ஆனாலோ என் தகப்பன் எல்லா சூழ்நிலைகளிலும் மறைவிடமாக கோட்டையாக எங்க கூட இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் துருகம் என்று நாங்கள் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கோட்டையாக அடைக்கலமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிற தகப்பன் நீர் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து நடத்துங்க. போக்கிலும் வரத்திலும் மறைவிடமாக கோட்டையாக எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூல ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ். எல்லா காரியங்களும் தேவனுடைய பிரசன்னம் கூட உண்டாயிருக்கும்படியாக இம்மட்டுமாக தேவனை பாடி துதிக்கும்படி ஆராதிக்கும்படியாக தேவனுடைய மாற்றமில்லா வசந்தை கேட்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வாரம் போர் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக அவருடைய சமத்தில் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனை கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. காலையில் நாங்கள் வந்த நேரங்கள் மட்டுமாக பாடுமை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக உடைய மாற்றமில்லாத திருவசை தியானிக்க நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லும். காலவச எல்லாம் அனுமதி தந்திரேப்பா. கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். திரும்பி போகிற வேளையிலும் வழியாத்திலே பிள்ளைகளை குடும்பமாக எல்லாரையும் பாதுகாத்து தக்கசில் வீடு சென்று சேரும்படியாக வழி நடத்தும்படியாக செவிக்க இந்த வாரத்தில் பிள்ளைகள் போகிற வர இடங்களே, வேலை செய்கிற இடங்களிலேயே, பிள்ளைகள் படிக்கிற இடங்களே, குடும்ப வாழ்க்கையிலே இதோட அன்புக்கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி யாருக்கு அந்த திங்கு வராமல் நீர் மறைவிடமாக இருந்து பாதுகாத்து வழி நடத்த முடியாது செவிக்கிறேன். தேவைகளெல்லாம் சந்திக்க முடியாது செவிக்கிறோம். கஷ்டத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான விடுதலை கொடுப்பிற தேவைகளெல்லாம் சந்திக்க முடியாது எல்லாரும் கத்தாவே. இரத்த கோட்டைகள் வேலடைத்து முத்திரையிட்டு பாதுகாக்க முடியாது எங்களை சகல பிள்ளைகள் பல இடங்களிலே பல தேசங்களில் இருக்கிறார்கள். அவருடைய இறக்கடலே ஆண்டவர்களை பாதுகாத்து வழி நடத்த முடியாது. காலவசம்பல வருகின்ற எல்லா நோயின்றும் விடுதலை கொடுக்க முடியாது செவிக்கிறங்க. முற்றிலுமாக சபை உடைய கருத்தில் ஒப்புவித்து பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசிர்வதித்து அனுப்புறங்கத்தாவே. தேவக்குடன் வழி நடத்த முடியாது செவிக்கிறோம். காலவசம் மூலமாக யாருக்கு எந்த பிரச்சனை போராட்டம் ஒன்று பெறாமல் தேவன் பாதுகாத்து வழி நடத்த முடியாது செவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் நாம் அவரோட சகாலம் இப்பொழுது எப்பொழுதும் நாம் கேட்ட வசங்களோடு உண்டாயிருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் நம்ம ஜெயம் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.